உலகம் முழுவதும் அதிகாரம் பேசப்படும் மேடைகளில் சில நேரங்களில் சொற்களை விட அந்த சொற்களை சொல்கிற தலைமையின் நிதானமும் நம்பிக்கையும் அதிகம் பேசுகிறது. 2026 ஆண்டுக்கான உலக பொருளாதார மன்றம் டாவோஸ் பனிமூடிய அல்ப்ஸ் மலைகளுக்கு நடுவில் அமைந்த அந்த உலகளாவிய அதிகார மையத்தில் இலங்கையின் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரியவின் உரைகளில் வெளிப்பட்டது அமைதியான நம்பிக்கையும் அறிவார்ந்த கம்பீரமும். ஜனவரி 20 டாவோஸில் உள்ள பிஸ்போயின் பகுதியில் அமைந்த யூரோ நியூஸ் மையத்தில் டூரிசம் ஆஸ் சாஃப்ட் பவர் அண்ட் டிப்ளோமேட்டிக் கேபிட்டல் என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பிரதமர் சுற்றுலா துறையை வெறும் வருமானம் ஈட்டும் துறையாக அல்ல, ஒரு மென்மையான அதிகார கருவி என உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். சுற்றுலா பயணங்கள் மூலம் உருவாகும் மனிதர்களிடையிலான நேரடி தொடர்புகள் நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்றன, கலாச்சாரங்களை இணைக்கின்றன, பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. இந்த மனிதநேய பார்வையுடன் கூடிய அணுகுமுறையே இலங்கையின் புதிய ராஜதந்திர மொழியாக அவர் முன்வைத்தார். துருக்கிய அரசுகளின் அமைப்பின் பொதுச் செயலாளர் கூப்பன் ஓமிராலியேவ் மற்றும் சவுதி அரேபியாவின் அசீர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் CEO மெஷாரி அல் நாஹார் ஆகியோருடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மோதல்கள் நிறைந்த உலக சூழலில் இலங்கை ஒரு மீட்சி, நம்பிக்கை மற்றும் மீளலும் திறனின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என பிரதமர் வலியுறுத்தினார். காலநிலை மாற்றம், புவிசார் அரசியல் பதற்றங்கள், பொருளாதார உறுதியற்ற தன்மை ஆகியவற்றுக்கு மத்தியில் கூட இலங்கையின் சுற்றுலாத்துறை தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்ட விதம் ஒரு நாட்டின் நிர்வாக நிதானத்தின் பிரதிபலிப்பாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். திட்வா சூறாவளி போன்ற நெருக்கடிகளுக்கு பிறகும் வெளிப்படையான நெருக்கடி முகாமைத்துவமும் சர்வதேச பங்காளர்களுடனான நேர்மையான ஈடுபாடும் சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை பாதுகாத்ததாக அவர் எடுத்துரைத்தார். பசுமை சுற்றுலா, காலநிலை நேயமான உட்கட்டமைப்புகள், நீண்டகால முதலீடுகள் இவை அனைத்தும் இலங்கையின் எதிர்கால சுற்றுலா பார்வையின் அடிப்படை என பிரதமர் விளக்கினார். குறிப்பாக பெண்கள் மற்றும் நலிவடைந்த சமூகத்தினருக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக பொருளாதார மன்றத்தின் தொழில் சந்தை குறித்த கலந்துரையாடலிலும் ஒவ்வொரு தனிநபரும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெருமதி சேர்ப்பவர் என அவர் கூறிய கருத்து இலங்கையின் புதிய ஆளுமை அரசியலை பிரதிபலித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவுடனான சந்திப்பில் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என்ற உறுதியும் வெளிப்பட்டது. டாவோஸில் உயர்ந்த குரல்களிடையே அமைதியான ஆனால் தெளிவான குரலில் இலங்கையின் கதையை நம்பிக்கையுடன் உலகிற்கு எடுத்து சொன்ன தலைமையே பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய. அது ஒரு உரை அல்ல, அது இலங்கையின் மீளலும் பயணத்தின் அறிவார்ந்த அறிவிப்பு. Thank you so much.